பிறவா நிலை அடைய, கருமா கழிய, தன்னை அறிய, நான் யார் என்பதை அறிந்து கொள்ள, வாழும் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ தவந்தான் வழி என்றாலும் பலரும் தவம் செய்வதற்கு தயங்குவது ஏன்? தவம் செய்வதற்கு எல்லோருக்கும் உடல் தடையாக இருப்பது இல்லை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் அப்படி தோன்றலாம். உலகில் எல்லா சுகத்தையும் உடல் அனுபவிப்பதை விட மனம்தான் அனுபவிக்கும். சுகத்தை அனுபவிப்பதற்கு எப்பொழுதும் உடல் ஒரு கருவியாகத்தான் இருக்கும். ஆனால் அனுபவித்து சுகம் காண்பது மனம்தான். தவம் செய்வதற்கு தடையாக உடல் இருப்பதை விட மனம்தான். மனதில் தோன்றும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டால் உடல் தயங்குவதில்லை. மனதிற்கு புரிதல் வந்துவிட்டால் அறிவோடு உறவு கொண்டு உண்மை உணரும். உடல் தானாக ஒத்துழைக்கும். எல்லாம் சாத்தியமே. மனதில் தோன்றும் எண்ணங்கள் சரி செய்தால் போதும். மாயையான உலகை உண்மை என்று நம்பியிருக்கும் மனம்தான் தவத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. உடலால் எந்த தடையும் வராது. தவம் செய்து ஞானமடைய தகுதியான உடல் இருந்தால் தடையாக இருக்காது. மனம்தான் தடையாக இருக்கும். இந்த உடல் அவசியம், ஆனால் உடல் தடையாக இருக்காது.